வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக, இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து பிரித்தானியாவில் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எந்த துறையை சார்ந்தவர்கள் வேலை இழக்கப் போகிறார்கள் என்று சொல்லி, அதே வேளையில் இன்றிலிருந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, அவை அமுலாகி இருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். லண்டனில் வசிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஹே ஃபீவர் சம்பந்தமாக இந்த எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். லண்டனில் தேம்ஸ் நதியில் விழுந்து காணாமல் போயிருக்கின்றார் ஒரு 11 வயது சிறுமி. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவில் இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி தொடக்கம் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எந்த துறையில் பணிபுரிபவர்கள் இவ்வாறு வேலைகளை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கார் உற்பத்தி துறையில் வேலை செய்பவர்கள், அதாவது கார் உற்பத்தி கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள், அதனுடைய சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் வேலை செய்பவர்கள், இந்த மாதிரியான நபர்கள் வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆய்வை எடுத்ததார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ஸ்டிடியூட் ஃபார் பப்ளிக் பாலிசி ரிசர்ச் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம், அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஆய்வில் தான் இந்த தகவல் தெரிய வந்திருக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 25% டரீஃப் விதிக்கின்றார்கள். அதிலேயும் மிக மிக முக்கியமாக பிரித்தானியாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற கார்களுக்கு 25% டரீஃப் இன்றிலிருந்து விதிக்கப்படுகின்றது. அதனால பிரித்தானிய கார்களை அமெரிக்கர்கள் விரும்பி வாங்க போறதில்லை. அதற்கு பதிலாக அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உள்நாட்டு கார்களை இனி அமெரிக்கர்கள் விரும்பி வாங்குவார்கள். இதனால பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால பிரித்தானியாவில் கார் உற்பத்தி துறையில் வேலை செய்கின்ற 25,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பை இழப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பிரித்தானியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, 2024ஆம் ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட கார்களினுடைய தரவை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, 2024ஆம் ஆண்டுல பிரித்தானியால மொத்தமாக 7,79,584 கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டதாம். மொத்தமாகவே 7,79,584 கார்கள். அதுல 6,03,565 கார்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது 6,03,565. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 54% கார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பிரித்தானிய கார்களை உலக அளவில் அதிக அளவில் வாங்குகிற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள். அதுதான் நம்பர் 1. அடுத்த இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு 16.9% கார்கள் போன வருஷம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அண்ணளவு பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1,02,600 கார்கள். 1,02,600 கார்கள். எனவே 2024ஆம் ஆண்டுல இவ்வளவு பெருந்தொகையான கார்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு குறைவடைகின்ற போது பெருமளவானவர்கள் வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக, கிரேட்டர் லண்டன் பகுதியில் வசிப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், வெயில் பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பித்து ஓரளவு காலநிலை சீராகி கொண்டு வந்தால் கூடவே இந்த ஹே ஃபீவர் என்று சொல்லப்படுற இந்த ஒரு வகையான வருத்தமும் கூடவே வந்துடும். எனவே ஹே ஃபீவருக்கான எச்சரிக்கை இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இது கிரேட்டர் லண்டன் பகுதியில் வசிப்பவர்களுக்கான எச்சரிக்கை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த வாரம் இண்டேல இருந்து இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சக்கட்டமாக இருக்குமாம். ஹே ஃபீவரினுடைய தாக்கம் உச்சக்கட்டமாக இருக்குமாம். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அதனுடைய மிக உச்சக்கட்டமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்கள், அடுத்து
வரும் சில நாட்களுக்கு என்ன அளவில் மீடியமாக இருக்குமா, ஹையில் இருக்குமா, லோவில் இருக்குமான்னு சொல்லி என்னென்ன அடிப்படையில் வந்து இந்த ஹே ஃபீவரினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லி இதில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எனவே நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஹே ஃபீவரினுடைய தாக்கம் கிரேட்டர் லண்டன் பகுதியில் மிக அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. லண்டனில் தேம்ஸ் நதியில் விழுந்து 11 வயது சிறுமியொருவர் காணாமல் போயிருக்கின்றார். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பகல் 1:30 அளவில் நோர்த் பூலிச் பகுதியில் தேம்ஸ் நதியில் விழுந்து இந்த 11 வயதுடைய சிறுமி காணாமல் போயிருக்கின்றார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த உங்களுக்கு தெரியும், இப்போ ஆற்றுக்குள்ளேயோ அல்லது கடலுக்குள்ளேயோ வந்து போகிற அந்த ரோட்டை வந்து கோஸ்வே என்று சொல்லுவோம். அது எப்போவுமே வந்து ஈரமாகவும் ஒரு வழுக்கலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கோஸ்வே இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த சிறுமி இருந்து விளையாடி கொண்டு வந்துருக்கிறார். அப்படி விளையாடி கொண்டு கேட்கல, அப்படியே கால் வழுக்கப்பட்ட இன்னும் தெரியல, அப்படியே வந்து ஆற்றுக்குள்ளே விழுந்திருக்கிறார். அதோட காணாமல் போயிருக்கிறார். அப்போ நேற்று முன்தினம் பகல் 1:30 மணியிலிருந்து இந்த சிறுமி வந்து தீவிரமாக தேடப்பட்டு கொண்டு வாரா. ஆனால் இதுவரைக்கும் அவள் வந்து கண்டுபிடிக்கப்படையில. போலீசார் வந்து அந்த சிறுமியினுடைய புகைப்படம் மற்றும் பெயர் விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர் தான் அந்த சிறுமி. அந்த சிறுமியினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலியா கோவா என்று சொல்லப்படுகிறது. கலியா கோவா என்று சொல்லி 11 வயதுடைய சிறுமி. அவர் இன்னமும் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார். ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு வந்தவர்கள் பற்றிய வாராந்த அறிக்கையினை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் மார்ச் மாதம் 23ஆம் திகதியுடன் முடிவடைந்த ஒரு வார காலத்துக்கான அறிக்கை இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மார்ச் மாதம் 23ஆம் திகதி வரையான அந்த ஒரு வார கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 26 படகுகளில் 1452 பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அதே வேளையில் 27 படகுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய வரவு வந்து தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படகுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து 515 பேர், பிரித்தானியாவுக்குள் நுழைய முற்பட்ட 515 பேர் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கு இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றன. நாங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் சொன்னதைப் போல ETA வந்து இன்றிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. அதாவது எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன். அதை எடுத்து தான் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்கள் UKக்கு வர முடியும். இந்த ETA என்றது ஒரு விசா இல்லை, அது வந்து ஒரு அனுமதி மாத்திரம்தான். அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கணும். நீங்கள் UKக்கு வரதுக்கான காரணம், மற்றது UKல எங்கே தங்குவீங்கள், இது போன்ற அடிப்படையான கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ETA வழங்கப்படும். ஒரு தடவை நீங்கள் ETA எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 2 வருடங்களுக்கு வந்து அது செல்லுபடியாகும். உங்களுடைய பாஸ்போர்ட்டோட வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அனெக்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சேர்த்துக்கொள்ளப்படும். எனவே உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் போர்டரில் வந்து ஸ்கேன் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்கள்கிட்ட ETA இருக்கா இல்லையான்னு சொல்லி. இந்த ETA எடுக்கிறதுக்கு இந்த கிழமை வந்து இந்தியிலிருந்து கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பவுண்ட்ஸ். ஆனால் இதுவே வந்து அடுத்த கிழமையிலிருந்து 16 பவுண்ட்ஸாக அதிகரிக்க போது. எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளும் இன்றிலிருந்து இந்த ETA சிஸ்டத்துக்குள்ள வர்றபடியால கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னு சொன்னா 2023ஆம் ஆண்டுல வந்து இந்த ETA சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப எந்தெந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் ETA வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சகல ஐரோப்பிய நாடுகளும் வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தினுடைய சகல நாடுகளும் வந்து இப்போ ETA எடுத்து தான் UKக்குள்ளே நுழைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து மிகவும் சிம்பிளானது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுப்பீங்க. இதில் வந்து குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு வந்து விதிவிலக்கு இருக்குது. அதில் மிக முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரிஷ் குடிமக்களுக்கு. ஐரிஷ் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு வந்து விதிவிலக்கு. அவர்கள் வந்து ETA எடுக்க தேவையில்லை. அதே வேளையில் வந்து இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்கள், பிரிட்டிஷ் குடியுரிமையும் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமையும் வைத்திருப்பவர்கள், ஆஃப்கோர்ஸ் அவர்கள் பிரிட்டிஷ் தானே, எனவே வந்து அவர்கள் இந்த ETA வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல பிரித்தானியாவில் இருக்கின்ற விமான நிலையங்களை டிரான்சிட் தேவைக்காக பாவிப்பவர்களும் வந்து ETA எடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து நாட்டுக்குள்ளே நுழைய போகிறதில்லை. அதோட வந்து நாட்டுக்குள்ளே வந்து இமிக்ரேஷனை வந்து டச் பண்ண போகிறதும் இல்லை. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விதிவிலக்கு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் பிரித்தானியாவில் வந்து குடியேறி இங்கே வசிக்கின்றார்கள். ஐரோப்பாவினுடைய பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள், ஐரோப்பிய குடியுரிமை கொண்டவர்கள் பிரித்தானியாவில் வசிக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே வந்து செட்டில் ஸ்டேட்டஸ் அல்லது ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அல்லது பிரித்தானியா
பிரித்தானிய குடியுரிமை கூட இருக்கும், இரட்டை குடியுரிமை கூட இருக்கும். எனவே அப்படி வந்து உங்கள்கிட்ட ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் அல்லது வந்து செட்டில் ஸ்டேட்டஸ் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் இடிஏ எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிரித்தானியாவுக்கு சொந்தமானவர்கள் என்ற அர்த்தத்தில் வந்து நீங்கள் இடிஏ எடுக்க தேவையில்லை. எனவே இன்றிலிருந்து சகல ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கு இடிஏ கட்டாயமாகிறது. நல்ல அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.